ஆனி அமாவாசைக்கு இந்த காயை தானமாக கொடுங்கள். முன்னோர்களின் 100 விழுக்காடு ஆசி கிடைக்கும். அமாவாசையின் ஆன்மீக அர்த்தம். தமிழ் கலாச்சாரத்தில் அமாவாசைக்கு முக்கியத்துவம் உள்ளது. ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை வருகின்றாலும் தை, ஆனி, ஆடி, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசைகளுக்கு சிறப்பான மகத்துவம் வழங்கப்படுகிறது. அமாவாசை என்பது ஒரு மாதத்தின் கடைசி நாளாகும். அன்றைய தினம் சந்திரன் முழுமையாக மறைந்திருப்பதால் இருட்டு நிறைந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த இருட்டான காலம் உலகம் முழுவதும் ஆன்மீக சக்திகள் மிகுந்த நாளாகவும் பித்ரு முன்னோர்கள் வழிபாட்டுக்கே உகந்த நாளாகவும் நம்பப்படுகிறது. அதனால்தான் அமாவாசை தினத்தில் நம்மை கடந்துவிட்ட முன்னோர்களுக்காக தர்ப்பணம், தானம், தியாகம் போன்ற செயல்கள் செய்ய வேண்டும் என வைதீக கிரியைகள் வலியுறுத்துகின்றன. ஆனி அமாவாசையின் சிறப்புகள். ஆனி மாதம் என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆகும். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை 6 மாதங்கள் உத்தராயண காலமாக கருதப்படுகிறது. இந்த 6 மாதங்கள் தெய்வீக சக்திகள் உற்சாகமாக இயங்கும் காலமாக இருப்பதால் ஆனி மாதம் வரும் அமாவாசைக்கு அதிக ஆன்மீக சக்தி வாய்ந்த தினமாக அமைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஆனி அமாவாசை ஜூன் 25ஆம் தேதி வருகிறது. அந்த நாளில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் ஆசையை பெறுவதற்காகவே நாம் தர்ப்பணம் செய்வது வழக்கம். தர்ப்பணம் செய்வதன் முக்கியத்துவம். தர்ப்பணம் என்பது பித்ருக்களுக்காக செய்யப்படும் ஒரு வேத கர்மமாகும். இது முன்னோர்களின் ஆத்மாவுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு செயல். இதனை நீர்நிலைகள், கடற்கரை, ஆறு கரை, பெரிய குளம் போன்ற புனித இடங்களில் செய்தால் மிகுந்த பலன் தரும். தர்ப்பணம் செய்யும் போது முன்வந்த பித்ருக்களின் பெயர்கள், கோத்திரம், தந்தையின் பெயர் ஆகியவற்றை சொல்லி எள்ளும் தண்ணீர் மற்றும் தர்ப்பை கிழிகள் கொண்டு 3 முறை முன்னோர்களுக்கு நீர் அர்ப்பணம் செய்ய வேண்டும். தானத்தின் மகிமை. வாழைக்காய் தானம். ஆனி அமாவாசை அன்று ஒரு சிறப்பு தானம் கூறப்படுகிறது. அது வாழைக்காய் தானம். வாழைக்காய் என்பது ஒரு பசுமை உணவாக இருப்பதோடு தமிழ் சமயத்தில் பவித்திரமான காய்கறியாக கருதப்படுகிறது. இது நார்ச்சத்து நிறைந்தது, சத்து மிக்கது, மருத்துவ குணமுடையது. ஆகையால் வாழைக்காயை ஒரு புரோகிதருக்கு அல்லது பிராமணருக்கு தானமாக வழங்கினால் அது ஒரு புண்ணிய காரியமாகவே கருதப்படுகிறது. தோஷங்கள், பாவங்கள், குடும்ப சாபங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசியும் சகல கிரகங்களின் அருளும் ஒருவருக்கு கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த நாளில் செய்ய வேண்டிய நன்னடைகள். அதிகாலை எழுந்து வீடு துடைத்தல். வாஸ்து ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். கிழக்கு நோக்கிய திசையில் விளக்கு ஏற்றி வாஸ்து தீய சக்திகளை விலக்கலாம். மாவிலை கட்டுதல். வீட்டின் வாசலில் பச்சை மாவிலைகளை கட்டி நேர்மறை சக்திகளை வரவேற்கலாம். இது சூரிய சக்தியை ஈழ்க்கும் ஒரு வழி. கோலம் போடாமை. அமாவாசை நாள் பித்ருக்களுக்கான தினம் என்பதால் வீட்டு வாசலில் கோலம் இடக்கூடாது. நேராக நீர் தெளித்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். காக்கைக்கு உணவு வைக்குதல். முன்னோர்கள் காக்கையின் உருவில் வருகிறார்கள் என நம்பப்படுகிறது. சமைத்த உணவுகளை தட்டில் வைத்து காக்கைக்கு கொடுத்து விட்டு தான் பிறகு சாப்பிட வேண்டும். தர்ப்பணம், பிண்டம், தானம். சாதாரணமான எளிய உணவுகளுடன் வாழைக்காய், அரிசி, உளுந்து, பருப்பு போன்றவை தானமாக கொடுக்க வேண்டும். இது பித்ரு சக்திகளுக்கு திருப்தி அளிக்கும். இயன்றால் பிண்டதானமும் செய்யலாம். முன்னோர்களின் ஆசிகள் எவ்வாறு உங்களை நன்மைக்கு வழிவகுக்கும்? குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீரும். ஆடல் கூடல் இல்லாத வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். பிள்ளைகளின் கல்வி, திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் அகலும். வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி போன்றவைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பாவ புண்ணிய கணக்கில் சமநிலை ஏற்படும். எதிலும் தடையின்றி செல்வாக்குடன் வாழ வழி ஏற்படும். ஆனி அமாவாசை என்பது சாதாரண நாளல்ல. இது முன்னோர்கள் வழிபாட்டுக்காக கர்மபூமியில் நம்மை வழிநடத்தும் ஒரு சந்தர்ப்பமாக உள்ளது. அந்த நாளில் செய்யப்படும் வாழைக்காய் தானம், தர்ப்பணம், தட்சிணை, உணவு வழங்கல், விளக்கு ஏற்றல் போன்றவை அனைத்தும் ஒருவரது வாழ்க்கையில் நன்மை தரும் காரியங்களாக அமையும். எனவே நாம் பெற்ற பாசமிக்க வாழ்க்கையையும் சந்ததியையும் பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்த முன்னோர்களுக்கு நன்றியுடன் செலுத்தும் நாளாக ஆனி அமாவாசையை காணுங்கள். இந்த ஆன்மீக நாளில் ஒரு சிறிய தானமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதனை மறவாமல் செயல்படுங்கள்.